கன்னிராசியை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். கன்னிராசி அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருக்கு. இந்த கன்னிராசி மட்டும் எல்லாம் ஸ்பெஷலா பேசுறதுக்கு காரணம் என்ன? இதுவரைக்கும் தாங்கி வந்த, இதுவரைக்கும் நம் சோகமாக இருக்க விஷயங்கள், நம்ம பாடாய்படுத்திக் கொண்டிருந்த வியாதிகள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓடி ஒளியக்கூடிய ஒரு நேரம் தான் அற்புதமான நேரம் இந்த கன்னிராசி. இந்த வருஷமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க போட்ட விதையெல்லாம் முளைக்கும் நேரம். தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா, அந்த தப்பு உங்க தலையில விடிஞ்சிருக்கும். அதுக்கான பணம், அதுக்கான பொருள் நீங்க குடுத்துருப்பீங்க. தொட்டது துலங்கும். நீங்க எது சும்மா சொன்னா கூட அத பெரிய பாசிட்டிவா எடுத்து வேலை செஞ்சு முடிப்பாங்க. வேலும் மயிலும் துணை. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பரிகாரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா, கன்னிராசியை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். கன்னிராசி அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருக்கு. இந்த கன்னிராசி மட்டும் எல்லாம் ஸ்பெஷலா பேசுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா, அவங்க அவ்வளோ பெரிய கஷ்டத்த பட்டிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த 7 வருஷமா, இல்ல ஒரு 10 வருஷமா கூட சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா, நிம்மதியா தூங்கியிருக்க கூட மாட்டாங்க இரவுல. ஏதாவது ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், இல்லைன்னா மன சம்மந்தப்பட்ட நோய்கள், இல்லைன்னா ஒரு இழப்புகள், எது வச்சாலும் கண்ணி வெடியா இருக்கும். அந்த கண்ணி வெடிய இன்னைக்கு முன்னணி வெடியாக மாத்தக்கூடிய ஒரு சக்தி நேரம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி. இதுவரைக்கும் தாங்கி வந்த, இதுவரைக்கும் நம் சோகமாக இருக்க விஷயங்கள், நம்ம பாடாய்படுத்திக் கொண்டிருந்த வியாதிகள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓடி ஒளியக்கூடிய ஒரு நேரம் தான் அற்புதமான நேரம் இந்த கன்னிராசி. அப்போ கன்னிராசி அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இன்னைக்கு அஸ்ட்ராலஜில நிறைய பேசலாம். ஆனால் இந்த கன்னிராசிக்கு வரக்கூடிய ஆரம்ப நிலை இருக்கு பார்த்தீங்களா, வெற்றிகரமாக தான் இருக்கும். இந்த வருஷமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க போட்ட விதையெல்லாம் முளைக்கும் நேரம். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, பல ப்ராஜெக்ட் வச்சிருப்பாங்க. கோடிக்கணக்குல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லாட்டா பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சு பல வருஷமா அப்படியே இருக்கும். இவங்களால என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கும். நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனா செஞ்சு வச்சிருப்பாங்க. அத ப்ரமோட் பண்ண முடியாது. மார்க்கெட் பண்ண முடியாது. சப்போர்ட் இருக்காது. ஃபினான்ஷியல் இருக்காது. இல்லன்னா பாதியிலே நிக்கும். ஆனா நல்ல ப்ராஜெக்ட்டா இருக்கும். யாரு பண்ணாலும் டக்குனு இத செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லன்னா நல்ல உருவாக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆஹா, இது இவ்ளோ சூப்பரான விஷயம்னு சொல்லிட்டு நான் செய்றேன்ட்டு எல்லாரும் வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டுருப்பாங்க. இன்னைக்கு நைட் எல்லாம் உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ப்ராஜெக்ட் அப்படி நிக்கும். அதாவது தோல்வின்னு சொல்ல முடியாது. நிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வார்த்தை சொல்வாக்கு. நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா, அந்த தப்பு உங்க தலையில விடிஞ்சிருக்கும். அதுக்கான பணம், அதுக்கான பொருள் நீங்க குடுத்துருப்பீங்க. ஏன் இந்த பிரச்சனை? நம்மளே இத குடுத்துருவோம். நீங்க பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத 3வது மனுஷன் உங்கள பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. பெண்களால் பல பாதிப்புகள் இருந்திருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குன்னு பெண்கள் மட்டும் தானா, ஆண்களும் இருக்கும். இதுல மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அலைக்க வைக்கும். மனசை பதபத வைக்கும். இதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு சீர்கோட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான இந்த சனி பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு. ஸோ தொட்டது துலங்கும். நீங்க எது சும்மா சொன்னா கூட அத பெரிய பாசிட்டிவா எடுத்து வேலை செஞ்சு முடிப்பாங்க. அதே மாரி அந்த பின்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க, பெரிய விஷயத்த சொல்லியிருப்பீங்க. அசால்ட்டா விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ, உங்களுடைய முத்தான வார்த்தைகளும், சொத்தான சில விஷயங்களும் சேரக்கூடிய அற்புதமான நாட்கள் தான் வருங்கால நாட்கள். இதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப ஏன் சார் பரிகாரம்? நல்லா தானே இருக்கு. எதுக்கு பரிகாரம்? இதுவரைக்கும் நம்ம சாக்கடையில இருந்திருப்போம். பூக்கடைக்கு வரும்பொழுது அந்த சாக்கடையோடைய நாற்றமும் இருக்கும் இல்லையா? அத கழுவுவது தான் பரிகாரம். இதுக்கும் அரச மரம், இல்லன்னா வன்னி மரம். ஏன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே முடிய போற நேரத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். ஏன்னா, அதோட ஆக்கமும், தாக்கமும் அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல இடத்துக்கு வந்தாலும், சாக்கடையிலிருந்து பூக்கடைக்கு வந்தாலும், சாக்கடையுடைய வாசத்தை, அதாவது நாற்றத்தை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கழுவிக்கணும்ல, சுத்தப்படுத்திக்கணும்ல. நானும் பூக்கடைக்கு வந்துட்டேன்னு சொல்லி இருக்கிற பூக்கடையை நம்ம நாசம் பண்ணிடக்கூடாதுல்ல. அதே மாரி தான் எந்த ஒரு ராசிக்காரர்களும் சரி, நமக்கு நல்லதோ, கெட்டதோ, நம்ம இறைவன் பால் அப்படியே அன்பு கொண்டு வந்துட வேண்டும். அவ்வளோதான். அரச மரத்த கரெக்ட்டா 21 தடவ சுத்திருங்க. வானத்த பார்த்து என்னையும் நீங்க எவ்வளோ நல்லது விஷயம், கெட்ட விஷயம் பண்ணியிருப்பீங்க. அது நான் கடந்து வந்திருப்பேன். இனி வருங்காலங்கள் நன்றதாகவே இருக்கட்டும், நல்லாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வானத்த பார்த்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை. ஏன்னா வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு இல்லையா? இது அரச மரத்தை சுற்ற வேண்டும், தொடக்கூடாது. சனிக்கிழமையில செஞ்சா ரொம்ப நல்லது. சரிங்களா? மத்த நாள்லயும் பண்ணலாம். சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆனா மரம் மட்டும் தொடாமல் 21 முறை நீங்க சுத்தி வந்தாலே போதும். இந்த சாக்கடையோட மேல இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் உதுத்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா, புதுசா, புது தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எல்லா ராசிக்கும் அப்படித்தானே. எந்த ராசிக்குமே சரி, கஷ்டப்பட்டுலேருந்து ஒரு இடத்துக்கு வரீங்க, நல்லதுக்கு வரீங்கனாலும் இத செய்ய வேண்டும். அதேமாரி பரிகார ஸ்தலம் வேற எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இந்த சனி பெயர்ச்சி இருக்கு இல்லையா? இதுல நல்லதாக இருந்தாலும், கெட்டதாக இருந்தாலும் சரி, அரச மரத்தை கண்டிப்பாக 21 முறை சுற்றியே ஆக வேண்டும். நல்லதாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தாலும் சரி. என்னைக்குமே இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும். இதுதான் பரிகாரம். இப்ப பொதுவா எல்லா ராசிக்காரர்களுமே சொல்றேன்.
எல்லாருமே இந்த அரச மரம் தான் என்ன ஒரு டிஷ்ஷான்ற மாதிரி இது நம்மளுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் வாங்கி டிஷ்ஷு மாரி எத்தனையோ சேட்டலைட்ஸ் இருக்கு இல்லையா, ராஜ் டிவி இருக்கு, சன் டிவி இருக்கு, விஜய் டிவி, எத்தனை டிவியோடய ஒரு டிஷ்ஷை ரிசீவ் பண்ணல நம்ம வீட்டுட்டான்றான். எந்தெந்த பட்டன் அமுக்கிறோமோ அந்தந்த சேனல்ஸ் வருது இல்லையா, அதே மாதிரி ரிசீவ் பண்ணி வச்சிருக்கோம் எல்லா கிரகத்தையும். எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த பட்டன் அமுக்குறாங்க, கன்னிராசியா இல்லை மேஷமா கும்பமா, யார் சுற்றி வந்தாலும் அந்த பட்டன் அவங்களுக்கு ஆன் ஆகி அவங்களுக்கு இந்த மரத்துலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். இது சயின்டிஃபிக்கல் லாஜிக் ப்ளஸ் மனம் சார்ந்த சைக்காலஜியும் உண்டு. ஆக மொத்தத்தில் பரிகாரம் என்பது இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, அரச மரத்தை சுற்றி வருவது 21 முறை. இந்த 21 முறை சுற்றுவதன் காரணம் என்ன? சக்கராசி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் இருக்கும், ஒரு லைட் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். இதை சுற்றி வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு கத்தி இருக்கும். அதுதான் என்னது, நம்மளை தாக்குற கத்தியாக இருக்கும், இல்லைன்னா காப்பாற்றுற கத்தியாக இருக்கும். எதாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த விசேஷம். ஆக எந்த ராசிக்காரர்களாக இருக்கட்டும், பாதகம் சாதகம் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயம் இப்போ எத்தனையோ வாட்டி நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த கன்னிராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக மேன்மை இருக்கும். தடங்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் அரச மரத்தை கண்டிப்பாக சுற்றி வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது நார்மலாகவே நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த அரச மரத்தை சுற்றி வந்துட்டீங்கன்னாக்கா முழுமையாக ஒரு விஷயத்தை, அந்த அழுக்குகளை, அந்த கழிவுகளை நம்ம அகட்டி விட்டுட்டு நம்ம சீக்கிரமே அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அதுவாக கரையணும்னு நினச்சோம்னா அதுவாக மழை பெய்யணும், அதுவாக கலையணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அதனால் பரிகாரத்தை ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னா 100% நன்மையை நோக்கியே கன்னிராசினியர்கள் பயணிப்பார். மற்ற ராசிக்காரர்கள் அத்தனை பேருமே இந்த விஷயத்தை செய்யணும். ஏன்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு எனர்ஜி தேவை, ஒரு பகுபாடு தேவை, ஒரு பாகுபாடு தேவை, சவுண்ட் அண்ட் லைட்ஸ் தேவை, ஒரு சக்தி தேவை, மகா சக்தி நமக்குள்ள தேவை. அதனால தான் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.